கரெக்டாக வீரா வந்துட்டு மாறனை வந்து பிடிச்சிடுறாங்க. விஜயை கரெக்டாக அட்டாக் பண்ண வர நேரத்தில் ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, வீட்டு தயவு செஞ்சு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னா இது வந்துட்டு இருக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஏன்டா இப்படி பண்ணுற, எல்லாரை பற்றி யோசிக்கிறேன், என்னை பற்றி யோசிச்சியா, நான் உனக்காக தானே இருக்கிறேன், ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, ஏற்கனவே செய்யாத தப்புக்கு தண்டனை அனுப்பிச்சிட்டு போதாதா, இன்னும் எதுக்குடா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுருக்காங்க. ப்ளீஸ் வீடு வீடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்காம தயவு செஞ்சு நீங்கள் ஏன் நான் இதெல்லாம் புத்திக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் ஏன் இப்படி பண்ணீங்க, அவளை அவுத்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவுத்து விட்டோன்னா விஜய் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறம் வாடா போகலாம் முதல்ல அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஆட்டோல் கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் தூரத்தில் போய் நிற்க வச்சுட்டு, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நான் அவ்வளோ தூரம் பேசியிருக்கேன், ஏதாவது இது பண்ணுறியா, தயவு செஞ்சு இதை இதோடு விட்டுரு, ஏதாவது இதுக்கு மேலே பண்ணுனா அவ்வளோதான் உனக்கு, ப்ளீஸ் சொல்கிறது கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி வாக்கு கொடுத்துட்டு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க மாறன் வீரா. அதுக்கப்புறம் இங்கே விஜய் வந்து ஆட்டோ பிடிச்சி எப்படியோ வந்து சேர்றாங்க. அப்படியே அவங்க நடந்து வரதை பார்த்தோன்னா அவங்க அம்மா வாசலே நின்று ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி ஆச்சு, யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே அமைதியாக கைத்தாங்களாம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ மாறன் ஹாலில் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே பார்த்து ஒரு மாதிரி லுக் கூப்பிட்டுருக்காங்க ரெண்டு பேரும். என்னடி ஆச்சு, யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ பிருந்தா ராகவன் எல்லோரும் வராங்க. என்னாச்சு, இவன் ஏன் எப்படி வந்துட்டுருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்கிட்ட அடி மாற்று வாங்கினா அதான் அப்படின்னு சொல்கிறாரு மாறன். அப்படியே மாமா, சூப்பர் மாமா, அடுத்த வாட்டி நீங்கள் கஷ்டப்படாதீங்க, என்கிட்ட சொல்லுங்கள், நான் அவளை பிச்சு உதறிடுன்னு சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த வீட்டில் நாதே இல்லையா, அண்ணன் அண்ணன் வாங்கினேன்னு சொல்லி கத்திட்டுருக்காங்க அவங்க அம்மா. ஒரு பக்கமா விடுமா வாம்மா பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுநாள் விஜய் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. மாறன் இந்த மாதிரி அட்டாக் பண்ணார், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்போ பாரு ஏதாவது இது பண்ணிகிட்டே இருக்காங்கன்ற மாதிரி. அப்புறம் ஃபோன் வருது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மாறனுக்கு வந்துட்டு, இந்த மாதிரி ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கார்த்திக்கும் வருது. சரி ரெண்டு பேருக்கும் வந்திருக்கே, என்ன விஷயமா இருக்குன்னு யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. எல்லாருமே கூட போகிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி நீ இந்த பொண்ணை அடித்து இது பண்ணியாமே, அதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, சார் அவனாச்சும் அடிச்சதோடு விட்டான், நான்லாம் இதில் கொன்று இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுகிற பேச்சுக்கு இது பண்ணுறாரு, கோவப்படுறாரு. கார்த்திக் எங்கே கொல்லுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு இது பண்ண கார்த்திக் கோவமாக போயிட்டு விஜயோட கழுத்தை நெரிக்கிறதுக்கு போயிடுறாங்க. பாத்தியா, இங்கேயே கண்ணு முன்னாடியே இதை பண்ணுறல, அவனுக்கு ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறேன்னு உள்ளே வச்சுறாங்க. அப்புறம் ராமச்சந்திரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன சரி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எப்படி சரி, ஏற்கனவே அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணப்பவே உள்ளே வச்சுக்கணும், அந்த பொண்ணு ஏதோ வந்து சொன்னனால விட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்று கேஸ் வாபஸ் வாங்கணும், இல்லாட்டி எந்த தப்புலன்னு ப்ரூஃப் பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் அப்செட் ஆகி எல்லாருமே வந்துடுறாங்க. விஜய் வீட்டுக்கு வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. வீராக்கிட்டேயும் பிருந்தாக்கிட்டேயும் என் காலில் வந்து கேஞ்சிக்க, நான் வேணா கேஸ் வாபஸ் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிருந்தா வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ராமச்சந்திரன் வந்து திட்டிட்டு இருக்காரு, எதுக்கு இவனுக்கு இந்த வேலை, டே ராகவானியாவது சொல்லியிருக்கூடாதா, இவன் தான் வீட்டையே தாங்குற மாதிரி ஓவராக பண்ணிகிட்ருக்கான், இதனால் பெரிய எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மாமா நான் அவன் சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்போ அவன் இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்குறாங்க. நான் அமைதியாக தானேம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ சொல்ல மாமா, நீங்கள் அந்த வயசில் இருக்கும்போது சொல்கிறாங்க. கண்டிப்பாக மாமா வந்துட்டு அவளை கொன்னுட்ருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தானே அவனும் இது பண்ண பார்த்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருமா, இப்போது இது நடந்து போச்சு, ஏதாச்சும் சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாமாம்மா, அதை விட்டு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வீராவே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சரி பண்ணால் ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அந்த விஜயோட பாய் ஃப்ரெண்டுன்னு வந்தவனை கண்டுபிடிச்சி அவன் வாயில் உண்மையை சொல்ல வச்சு விஜய் தான் தப்பு பண்ணான்றதை ப்ரூவ் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளானை போடுறாங்க. அவனோட கார் நம்பரை வச்சு சிபிஐ கிட்ட கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அந்த கார் வாங்கின அட்ரஸ் வந்துட்டு மதுரை சைடில் இருக்குது. இப்போ இங்கே எங்கே இருக்கான்றது கண்டுபிடிக்க முடியல, அதனால் சென்னை ஃபுல்லாக தேடலான்னு சொல்லிட்டு வீராவும் பிருந்தாவும் யோசிக்கிறாங்க. நம்மளால் எப்படி ஒரே நாளில் இதை பண்ண முடியும்னு யோசிக்கிறாங்க. உடனே பிருந்தா டக்குன்னு ஐடியா கொடுக்குறாங்க, நம்ம அண்ணன் கூட ஆட்டோ ஓட்டணுங்கிட்ட எல்லாம் சொல்லலாம்ல, முன்னாடி அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே வீரா வந்துட்டு அவங்க குரூப்புக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க, இந்த காரை வந்துட்டு எங்கே பார்த்தாலும் நிறுத்திட்டு எங்களுக்கு ஒரே ஃபோன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்புறம் எல்லோரும் இன்னும் பார்க்கலன்ற மாதிரி இது பண்ணுறாங்க. ஆனால் விடாமல் வீரா வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடி அழிஞ்சிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் பிருந்தா போதும்க்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை நைட்டில் கூட வரலாம் இல்லடி, இப்போ நம்ம விட்டுட்டோன்னா எப்படி தேடுவோன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வீராக்கே முடியாமல் தூக்கத்தில் டயர்டில் அப்படியே தள்ளாடி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அக்கா ஒரு நிமிஷம் நிறுத்துக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி எடுத்து கொடுத்து முகம் கழுவ சொல்கிறாங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் அவங்க அண்ணன் ஃபோட்டோ பார்த்து அண்ணன் எப்படியாவது அவனை என் கண்ணில் காமிச்சிடணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே சவாடி போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது பிருந்தா வந்துட்டு அங்கே பாருக்கா அதே ஆட்டோ அதே கார் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்முன்னு இருடி அதெல்லாம் இருக்காதுரி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா அங்கே பாருக்கா அதே கலரு அதே நம்பரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாக் ஆகி போய் அப்புறமா ஆமாடி கரெக்ட் தான் சொல்லிட்டு ஓரமாக கொண்டு போய் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விஜயோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டு சரக்கு அடிக்கிறதுக்காக பாட்டில் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ வந்துட்டு இவங்க போய் கதவை தட்டுறாங்க. நீங்கள் விஜயோட லவர் தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ விஜய் எனக்கு கூட்டினதுக்கு அமிச்சாலா அப்படின்னு ஆமாம் ஆமான்னு தலையாட்டிடுறாங்க. சரி வாங்க போகலான்னு கார்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் வாங்க ஆட்டோவில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆட்டோவில் கூப்பிட்டுக்கிறாங்க. அவரும் வந்து ஏமாந்து உட்காந்துக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது என்ன வீட்டை தாண்டி போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, விஜய் வந்துட்டு அங்கே சொந்தக்காரங்க அங்கே ஃபேமிலியெல்லாம் இருக்கும்ல, அதனால தான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு சொல்லிக்கிறாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் உங்கள் லவ் ஸ்டோரி பற்றி சொல்லுங்களேன்னு சொல்ல, காலேஜ் படிக்கும் போதே லவ் ஆயிடுச்சு, அவளை நான் தான் பார்த்துப்பேன், அவளுக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டா. அப்புறம் நான் எங்கேயோ தேடி அலைஞ்ச ஒரு வருஷம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் மார்க்கெட்டில் பார்த்தா தாலியோடு இருக்கிறா, வேற ஒருத்தன் புருஷன் சொல்கிறான். எனக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. அவனை அப்படியே என்ன பண்ணலான்னு யோசிச்சுன்னு திட்ட உடனே கார்த்திகை திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு பிருந்தா கடுப்பாயே அப்படின்னு சொல்ல, பிருந்தா அமைதியாரு அப்படின்ற மாதிரி வீரா சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிருந்தா. அதோட எபிசோட் முடியும்.